Good morning, good afternoon, good evening, good night. ஸோ நம்ம இது ஒரு கண்டினியூஷன் தான். பட் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கு, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும் போல அப்படின்ட்டு நாங்கள் கட் பண்ணி அதை வந்து செகண்ட் பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோகுல கிருஷ்ணன் ஃப்ரம் பெனோலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இதோடைய கண்டினியூஷனாக போன வாட்டி கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம், நைட்ரஜன் சைக்கிள் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இங்கே இப்போதான் நம்ம அந்த இனோவேஷனே பார்க்க போகிறோம். யார் பண்ணா இந்த இனோவேஷனை அப்படின்னு பார்த்தா ஆர்கஸ் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தே இன்ட்ரோடியூஸ் ஆர் தே ஃபவுண்ட் சம் ரெசெப்டார்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீரியல்ஸ்ல found receptors that hinders the natural nitrogen fixation in cereals. Okay, fine. அப்ப இந்த நேச்சுரல் நைட்ரஜன் ஃபிக்சேஷனை சரி பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? they made a small change in protein structure. ஓகே, அப்ப இந்த ஸ்மால் புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றது மூலமா இவங்க என்ன ட்ரை பண்றாங்க? டு மிமிக் legume plants. சரி, என்ன சார் சீரியல்ஸ்ன்றீங்க, லெக்யூம்ஸ்ன்றீங்க, அப்ப என்னதான் அப்படின்னு கேட்டா நம்ம இங்க ரெண்டா எடுத்துக்கணும். ஒன்னு சீரியல்ஸ், இன்னொன்னு லெக்யூம். ஓகே, அப்ப இந்த சீரியல்ஸ்ல லெக்யூம் பார்ப்போம். ஸோ லெக்யூம்ல என்ன ஆகும் அப்படின்னா it has the ability to natural nitrogen fixation. எதுல? அதோடைய ரூட்ல யார் ஹெல்ப் பண்றா? with the help of rhizobium bacteria, right? ஆனா இது சீரியல்ஸ்ல நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா strong immune response to all microbials, okay, including rhizobium. அப்ப rhizobium இதோட ரூட்ஸ்ல அது என்ன பண்ணிக்க மாட்டேங்குது, சேர்த்துக்கவே மாட்டேங்குது. அப்ப சேர்த்துக்கல அப்படின்ற பட்சத்துல அதால என்ன பண்ண முடியாது? பிளான்ட் அந்த நைட்ரஜனை நேச்சுரலா ஃபிக்ஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷனை எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அப்ப இதுக்கு யூஸ் ஆகுற ரெசெப்டார்ஸ் தான் என்னது? CERK6, இன்னொன்னு RLK4. சார் இதெல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னா அவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, பட் கெட் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ரைட். அப்ப இதுல சின்ன சேஞ்சஸ் பண்றது மூலமா, இந்த ரெசெப்டார்ஸ் சேஞ்ச் பண்றது மூலமா என்ன பண்றாங்க? they are making cereals to mimic legumes. அப்ப இந்த legumes மிமிக் பண்றது மூலமா என்ன பண்ணும்? இந்த சீரியல்ஸ் உடைய ரூட்லயும் ரைசோபியம் வந்து என்ன ஆகும்? வந்து இன்கல்கேட் ஆயிடும். அப்ப நேச்சுரல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குமா? அப்ப இந்த நேச்சுரல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் உடைய யூசஸ் என்ன? ஓகே, ஸ்ட்ராங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கு, இத சேஞ்ச் பண்றோம். இது மூலமா enables
natural nitrogen fixation. கரெக்டா? அப்ப இது மூலமா என்ன யூஸ்? இப்போ இந்த சீரியல்ஸ் இதெல்லாம் என்னது சீரியல்ஸ் அப்படின்றது? they are rice and wheat மாதிரியான crops. கரெக்டா? அப்ப rice and wheat can be cultivated with less fertilizer, especially யாரு? யூரியா. ஏனா நைட்ரஜன் தேவையில்ல. நைட்ரஜனை யார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா? அந்த செடியே ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ரைட்டா? ஓகே. அப்ப அடுத்து என்னது? இதோட யூசஸ். சோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இதோட யூசஸ் என்னது அப்படினு கேட்டா cereals can ஏற்கனவே சொன்ன மாதிரி cereals can fix its own nitrogen. அப்ப இது எவ்வளவு இருக்கலாம்? minimum 50 kilogram of nitrogen per hectare. ஓகேவா? ஒரு ஹெக்டருக்கு 50 கிலோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படினு வச்சுக்கிட்டா கூட we can save up to 40,000. ஓகேவா? 40,000 சும்மாவா? இல்ல, என்னது? crore per year. இந்த சப்சிடி மூலமா நம்ம ஃபெர்டிலைசர்ஸ்ல அதிகமா யூரியாவை கொட்டி என்ன பண்றோம்? நைட்ரஜனை இன்கல்கேட் பண்றோமா? அப்ப அந்த யூசேஜ் குறையும். எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி கவர்மெண்டோட எக்ஸ்செக்ல செலவு பண்றது குறையும். அப்ப இத என்ன பண்ணலாம்? இந்த மணிய this amount redirected into other productive schemes. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா 40,000 நம்ம என்ன பண்ணலாம்? எப்படியா இருந்தாலும் செலவாக தான் போகுது. அப்ப இத நம்ம வேற விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம்? செலவு பண்ணலாம். ஓகேவா? அப்ப இது மூலமா அடுத்து என்ன நடக்கும்? low input cost for farmer. அப்ப இது மூலமா அடுத்து என்ன நடக்கும்? this increases farmers income. farmer income அதிகமாகும். அப்ப doubling up of farmer income அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ அடுத்து ensures food security. food security எப்படி சார் என்ஷூர் பண்ண முடியும்? ஓகே, by creating climate resilient cereal crops. அப்ப நைட்ரஜனை அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்குது அப்படினா எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெனாவும் no excessive use of fertilizer. அப்ப இதோட கண்டினியூஷன் என்ன நடக்கும்? no need on timely irrigation. ஏனா அதிக ஃபெர்டிலைசர் போடுறோம், அதிக தண்ணி தேவை அந்த செடி எடுத்துக்கிறதுக்கு. ஓகேவா? அப்ப இது என்ன நடக்கும்? அடுத்ததா ஃபாலோ அப்ல என்ன நடக்கும்? both flood and drought region can benefit.
அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப பஞ்சாப் மாதிரியான ரீஜியன்ஸ் they are water scarce region. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் லைக் ரைஸ் வீட் எல்லாம் என்ன பண்றாங்க, கல்டிவேட் பண்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இத போய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பட் அதுக்கு பதிலா அவங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசரோட யூசேஜை குறைக்கிறது மூலமா நம்ம என்ன பண்றோம், டைம்லி இரிகேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்றோம். அது மூலமா அவங்க டிராட் ரீஜனா இருந்தாலும் அவங்களால ஓரளவுக்கு எகனாமிக்கல் பெனிஃபிட் அதுல இருந்து அடைய முடியும்ன்றப்ப they are out of food security issue and their livelihood issues. ஓகேவா? புரியுதா? சோ அடுத்து less emission of nitrous oxides. சார் இதை ஏன் சார் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா 300+ times more potential greenhouse gas than CO2. கார்பன் டை ஆக்சைடை கிட்டத்தட்ட 300 மடங்கு அதிகமா இதனால டெம்பரேச்சரை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். அப்ப இதுவே கிளைமேட் சேஞ்சுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா அமையும். எந்த அளவுக்கு குறைக்கலாம் சார்? லெஸ் எமிஷன் அப்படின்றது எவ்வளோ, 1/3 per year. ஒரு வருஷத்துல எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுல இருந்து 1/3 கிட்டத்தட்ட 33% எமிஷன் ரிடக்ஷன் பண்ண முடியும். அப்ப இது நம்மளுடைய என்விரான்மெண்ட் கோல்ஸ், நம்ம நம்மளுடைய குளோபல் வார்மிங் ஆன கான்ட்ரிபியூஷன் நம்ம இது நினைக்கிறேன் டொயோட்டோ புரோட்டோகாலா. ஓகே, 2 டிகிரி செல்சியஸ் கம்மியா நம்ம குளோபல் வார்மிங் வச்சுப்போம் அப்படின்னு சொன்ன பிளட்ஜுக்கு நம்ம என்ன பண்றோம், வர்க் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்து லெஸ் எமிஷன். aquatic life protection. aquatic லைஃப்ல நம்மளதும் தான். ஏன்னா நைட்ரஜன் அதிகம் இல்ல, யூட்ராஃபிகேஷன் அதிகம் இல்ல. அப்ப அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸ் காப்பாற்றப்படும். அதை சாப்பிட்டு நமக்கு நைட்ரஜன் அதிகமா உள்ள போய் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் மாதிரி, ஏன்னா நைட்ரஜன் அதிகமாச்சுன்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வரும்பா. இந்த மாதிரியான டிசீசஸ்ல இருந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாசிவ் டிசீசஸ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே அண்ட் தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம்.